ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது த வேஸ்ட் லேண்ட். எழுதினது டிஎஸ் எலிட். இந்த போயம் அவர் எப்போ எழுதினார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் 1 வந்து நடந்தப்போ எழுதினார். அதாவது நடந்து முடிஞ்சப்போ. அப்போ வந்து என்ன ஆகும்னா, அந்த மக்களோட மனநிலைமை வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு வேஸ்ட் லேண்ட் மாதிரி எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில் இருந்துச்சு. அவங்க அந்த மக்களோட மனசில் இருந்தது என்னென்ன அப்படின்றது தான் அவர் இந்த போயமில் வந்து சொல்லியிருப்பார். இந்த போயம் வந்து ஒரு 5 செக்ஷனாக அவர் பிரித்து எழுதியிருப்பார். த பரியல் ஆஃப் த டெத், த கேம் ஆஃப் செஸ், த ஃபயர் சர்மன், டெத் பை வாட்டர், வாட் த டெண்டர் செட் அப்படின்னு 5 செக்ஷன்ஸாக பிரிச்சிருக்காரு. இதில் வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம், த பரியல் ஆஃப் த டெத். இந்த பரியல் ஆஃப் த டெத் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபார் எஸ்ரா பாண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பார். ஏன் ஃபார் எஸ்ரா பாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, எஸ்ரா பாண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இவர். அதுவும் இல்லாமல் 5th செக்ஷன் எழுதுகிறப்போ எஸ்ரா பாண்டும் கூட இருந்து கம்ப்ளீட் பண்ணி தந்ததாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழேயே ஒரு ஃப்ரேஸ் தந்திருக்காங்க, இல் மெகாலியா ஃபேப்ரோ அப்படின்னு தந்திருக்காங்க. இல் மெகாலியா ஃபேப்ரோனா ஐ நீட் டெத், ஐ வாண்ட் டெத். அதுதான் இந்த ஃப்ரேஸ் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா, கைண்ட் ஆஃப் மித்தாலஜிக்கல் ஸ்டோரியிலேருந்து எடுக்கப்பட்டது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிஃபில் அப்படின்னு ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க வந்து லார்ட் வீனஸ் கிட்ட வந்து ஒரு வரம் கேட்டிருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பிடி அளவு மண் எடுத்து அந்த மண்ணில் எவ்வளோ மண் இருக்கோ அந்த வருஷ காலம் வந்து நான் வாழணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க இதை சொல்கிறப்ப என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நான் வந்து அத்தனை வருஷமும் இளமையாக இருக்கணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து வருஷம் தாண்ட அவங்க வந்து ரொம்ப ஏஜ்டு ஆகிடுவாங்க. ஏஜ் ஆன காரணத்தினால அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஒல்லி ஆகிடுவாங்க, நிமிர முடியாது, குனிய முடியாது, அந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே அவங்களுக்கு வந்துடும். வந்ததுமே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம எதுக்கு இன்னும் உயிரோடு இருக்கோம், நம்ம தப்பான வரத்தை கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஜாடி உள்ளே போய் பூந்துப்பாங்க. அப்படி ஜாடி உள்ளே போயிடுவாங்க. அப்போயாச்சும் நமக்கு சாவு வருதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாடி உள்ளே போய் அவங்கள க்ளோஸ் பண்ணிப்பாங்க. அப்போது ஒரு குட்டி பையன் வந்து கேட்பாங்க அவங்கக்கிட்ட, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, இந்த ஃப்ரேஸ் தான் சொல்லுவாங்க, இல் மெகாலியா பேர்வோ. ஏப்ரல் இஸ் த க்ரூலஸ்ட் மந்த், ப்ரீடிங் lilacs out of the dead land, mixing memories and desire, stringing dull root with spring rain. Winter keeps us warm, covering earth in forgetful snow, feeding a little life with a dried tubes. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மந்த்தை ஒரு க்ரூவல் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு வசந்த காலம் வரப்போ நிறையா சந்தோஷமான மெமரிஸ்லாம் வந்து ஞாபகம் வருமா. ஸோ அவங்களே வந்து வாரில் அவங்களுக்கு நெருங்கினவங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்க, அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே இழந்திருப்பாங்க. ஸோ அந்த இழந்தவங்களாம் ஞாபகப்படுத்துகிற ஒரு பீரியடாக இருக்குது இந்த ஏப்ரல் அப்படின்றதால அது ஒரு க்ரூயல் மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. வசந்த காலத்தோடு கம்பேர் பண்ணும்போது வின்டரே அவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க வின்டர்லேயே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வின்டர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்னோலாம் வந்து விழுந்து அப்படியே அவங்கள ஃப்ரீஸ் ஆக்கி அவங்களோட தாட்டெல்லாம் எல்லாத்தையுமே வந்து மறக்க வச்சு தான் மந்த நிலையில் இருந்தாலும் அந்த வின்டரே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்மர் சர்ப்ரைஸ்ட் அஸ், கம்மிங் ஓவர் த ஸ்டேர்பர்கர் சி வித் அ ஷவர் ஆஃப் ரெயின். We stopped in the colonnade and went on in sunlight into a Hofgrund and drank coffee and talked for an hour. Been grey, kind Russian, has Lithuanian, H Dutch. And when we were children, stay at the Archduke, my cousin's, he took me out on a sled, and I was frightened. He said, Mary, Mary, hold on tight. And down we went in the mountains. There you feel free. I read much of the night and go south in the winter. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சம்மர் டேஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சம்மர் டேஸ் வந்து வந்துச்சான். அப்போ அவங்க ஸ்டேர்பர்கர்ஸுக்கு போனாங்க. அவங்க போயிட்டுருக்கும்போது மழையும் வந்துடுச்சு. ஸோ வந்து அவங்க ஒரு இடத்துல நின்று சன்லைட் திருப்பி வந்ததும் அவங்க வாக் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கே வாக் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டீ குடிச்சிட்டு அவங்க வந்து 1 hour கிட்ட அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க.
கீழே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அது வந்து வேறு ஒரு லாங்குவேஜில் இருக்கிற லைன். அதுக்கு மீனிங் என்னென்னா, நான் ஒரு ரஷ்யன் இல்லை, நான் ஒரு லித்தானியன், பியோர் ஜெர்மன் அப்படின்றது தான் அந்த லாங்குவேஜில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சின்ன வயசோட எக்ஸ்பீரியன்ஸை இதில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது டியூக் ஆர்க் அங்கே வந்து அவங்க கசின் வீட்டுக்கு போவாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, எல்லாருமே வந்து ஒரு ஸ்னோ மவுண்டெயினில் வந்து ஸ்லேட் ஆவாங்க. அந்த 2 ஸ்கேட்டிங் இது மாதிரி இருக்கும், அதை குச்சி வச்சு ஸ்கேட் பண்ணுவாங்களா, அதில் வந்து இவங்க மலையிலேருந்து நல்லா சறுக்கிட்டு வருவாங்க. அப்போ வந்து அவங்க கசின் வந்து மேரின்ற ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாரு, மேரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ, பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. மேரி வந்து எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மேரி நீ பயப்படாத, நீ டைட்டாக பிடிச்சிக்கோ, நம்ம மவுண்டெயின் கீழே போயிட்டோன்னா ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவங்க நிறைய படித்ததாக சொல்கிறாங்க. மீன் படித்ததுன்னா மேபி அன்றைக்கி நடந்ததை வந்து அவங்க ரிமைண்ட் பண்ணி பார்த்துருக்கலாம். அடுத்து அவங்க வின்டர் டைமில் சவுத் சைடை நோக்கி போகிறாங்க. வாட் ஆர் த ரூட்ஸ் தட் கிளஸ்ட், வாட் பிரான்ச்சஸ் க்ரோ அவுட் ஆஃப் திஸ் ஸ்டோன் ரபிஷ், a son of man, you cannot say or guess, for you know only. A heap of broken images where the sun beast and the dead tree gives no shelter, the cricket no relief, and the dry stones no sound of water. Only there is a shadow under this red rock. And I will show you something different from either your shadow at morning stood behind you, or your shadow at evening raised to meet you. I will show your fear in an armful of dust. வாட் ஆர் த ரூட் கிளட்ச் அப்படின்னா, இந்த மரம்லாம் வந்து வளர்கிறதுக்கு வேர் வந்து ஒரு பிடி இருக்கணும் மண்ணில், அப்படி இல்லை ஒரு ஈரமான மண்ணில். எங்கே வேர்கள் வளருமோ அந்த மாதிரி இடத்துல இருந்தால் தான் வளரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரப்பிஷ் ஸ்டோன்ஸாக இருக்குது. ஸோ கல்லாண்ட வந்து எங்கேயுமே வந்து மரம் வளராது. ஸோ எங்கேயுமே மரம் இல்லை, இங்கே எல்லாமே ஒரு புரோக்கன் இமேஜாக இருக்குது. வெயில் அடிக்குது, ஆனால் டெட் ட்ரீஸ் தான் இருக்குது. வெயில் வந்து ஒரு நல்ல ட்ரீக்கு அடித்தா தான் அதுலேருந்து துளிர் வந்து அது ஒரு செழிப்பாக இருக்கும். ஆனால் இங்கே டெட் ட்ரீஸ் தான் இருக்குது, அதில் வெயில் அடிக்குது, அது துளுக்கல. அந்த மரங்கள் வந்து ஒரு ஷெல்டர் கட்டுறதுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இல்லை. அவங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கிரிக்கெட் கூட விளையாட முடியல. எல்லா இடத்துலையுமே ட்ரை ஸ்டோன்ஸ் தான் இருக்குது, தண்ணி கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே வார் முடிஞ்சதுக்கப்புறம் மக்களோட மனநிலைமையை வந்து மேட்ச் பண்ணுது. அவங்க எப்படி இருக்காங்கன்னா, ஒரு காய்ந்த மரம் மாதிரி, வெயில் அடித்தாலும் துளுக்க முடியாத ஒரு மரம் மாதிரி, ஒரு ஷெல்டர் இல்லாமல், ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையை பற்றி இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. இங்கே எல்லாருக்குமே ஒரு நிழலாக இருக்கிற இடம் வந்து ரெட் ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரெட் ராக் அப்படின்னு எதை மீன் பண்ணுறாங்கன்னா, சர்ச்சை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னா அவங்க சர்ச்சுக்கு வரணும், அங்கே வந்து ப்ரே பண்ணால் அவங்களுக்கு நிம்மதி கிடச்சிரும், அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஷேடோ வந்து மார்னிங் டைமில் பின்னாடியும் ஈவினிங் டைமில் நமக்கு முன்னாடியும் வந்துடும். இந்த ஷேடோ வந்து டெத்து தான் ரெஃபர் பண்ணுது. எப்படின்னா, நம்ம எங்கே இருக்கிறப்போ டெத்துக்கும் நமக்கும் ரொம்ப தூரம், நம்ம வந்து ஓல்ட் ஆகிட்டோம் அப்படின்னா டெத் வந்து நம்மளை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்றத மீன் பண்ணுது. அந்த லாஸ்ட் லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்பயுமே வார் வந்துச்சுன்னா ஒரு வகையான டஸ்ட் கிளம்பும். அந்த டஸ்ட்டோட ஃபியர் வந்து அவங்கக்கிட்ட இன்னும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃப்ரிட்ஜ் வென் டியர் வின் டியர் ஹீமட் ஜூ மைன் ஐரிச் கைன் வில்லஸ் ஜூ You gave me hyacinths first a year ago. They call me the hyacinth girl. Yet, when we come back late from the hyacinth garden, your arms full and your hair wet, I could not speak and my eyes failed. I was neither live or nor die, and I knew nothing. Looking into the heart of the light, the silence owed and leered as mere. இங்கே ஃபர்ஸ்ட் இருக்க 4 லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா காற்றடிக்குது, நம்மளோட ஐரிஷ்கே நம்ம போயிடலாம்,
என்னோட ஐரிஷ் சைல்ட், இன்னும் நீ எதுக்கு காத்துட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்தது அவங்க ஒரு கேர்ளை பற்றி பேசுகிறாங்க. அந்த கேர்ள் வந்து யாருன்னா நம்ம எலெக்டோட லவ்வர். அந்த கேர்ளுக்கு வந்து ஒரு வாட்டி அவர் என்ன பண்ணார்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேர்ளுக்கு ஹயசன்ஸ் ஃப்ளவர் வந்து தந்திருப்பார். அவர் தந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த கேர்ளை வந்து எல்லாருமே ஹயசன்ஸ் கேர்ள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஹயசன்ஸ் கார்டன்லேருந்து அவர் அந்த பூக்களை பறிச்சுட்டு வரப்போ அவரோட ஆர்ம் ஃபுல்லாக அந்த பூக்கள் இருந்துச்சான். அவரோட ஹேர்லாம் ரொம்ப வெட்டாக இருந்துச்சான். அப்போ வந்து அந்த கேர்ளால் வந்து எதுவுமே பேசவே முடியலையா. அவளோட ஹைஸ் எல்லாம் வந்து அப்படியே ஃபெயில் ஆகிடுச்சான். அந்த கேர்ளுக்கே தெரியலையா அவங்க வந்து உயிரோடு தான் இருந்தாங்களா இல்லை இறந்து போயிட்டாங்களா அப்படின்றது. அவங்களோட ஹார்ட் ஆஃப் லைட்ஸ் ஃபுல்லாகவே அப்படியே சைலண்ட்டாக இருந்தாங்களாம். அவங்க எதுவுமே பேசவே முடியலையா அந்த பூவை வந்து இவர் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணதும். Madame Sosostris, famous Plavonian, had a bad cold, nevertheless, is known to be the worst woman in the Europe, with a winged pack of cord. Here, said she, is your cord, The drowned Phoenician sailor. Those are pearls that where his eyes look. Here is Belangena, the lady of rocks, the lady of situations. அடுத்து மேடம் சோசோசிஸ் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இந்த மேம் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரை வந்து சொல்லிடுவாங்க. ஒரு கார்டு வச்சு அந்த கார்ட்ஸ் வச்சு அவங்களுக்கு என்ன கார்டு வருது அப்படின்றத பார்த்து அவங்களோட ஃப்யூச்சரை வந்து அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ நம்மளோட எலெக்ட் வந்து அவரை பார்க்க போகிறப்போ அவங்க வந்து ஒரு பேட் கோல்டில் இருந்தாங்களாம், உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்களாம். ஸோ ஒரு பேக்கெட் ஆஃப் கார்ட்ஸ் வச்சு எல்லாருக்கும் கார்ட்ஸ் தந்தாங்களாம். அப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ட்ரவுண்டு ஃபோனிக் செயிலர் வந்து தந்தாங்களாம். அந்த செயிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் இருக்க வேண்டிய இடத்துல பேர்ல்ஸ் இருந்துச்சான். அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கார்டு வந்து அவங்க தந்தாங்க. நெக்ஸ்ட்டு கார்டு வந்து லேடி பெலண்ட்ரோனா. ஸோ லேடி பெலண்ட்ரோனா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லஸ்ட்டுக்கு ஃபேமஸ் ஆனவங்க. எப்பயுமே வந்து ஒரு லஸ்ட் தாட் உள்ள ஒரு லேடி. இந்த கார்டை வச்சு அவங்க என்ன கெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வரப்போகிற காலத்தில் எல்லாருமே லஸ்ட்டுக்கு தான் இருப்பாங்க, உண்மையான அன்பு யார்கிட்டையும் இருக்காது அப்படின்ற ஃப்யூச்சரை வச்சே சொல்லியிருக்காங்க. Here is the man with 3 staves and here the wheel, and here is the one-eyed merchant, and this cord which is blank is something he carries on his back, which I am forbidden to see. I do not find the hanged man, feared death by water. I see crowd of people walking round in a ring. Thank you. If you see dear Mrs. Eketon, tell here I bring the horoscope myself. One must be so careful these days. அடுத்த கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்ட்ரேவ்ஸ் வச்சுருக்க ஒரு மேன் இருக்காங்க. அடுத்தது ஒன்-ஐட் மர்ச்சர். அடுத்தது ஒரு blank கார்டு வருது. அந்த blank கார்டு வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, பேக்கில் வந்து வெயிட்டை கேரி பண்ணுற ஒரு மேனை வந்து ரெஃபர் பண்ணுது. அது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அவர் வந்து மக்களோட பாவங்களை வந்து கிராஸில் வந்து சுமந்துட்டு போடாது. அது வந்து பாவங்கள் யாருக்கும் தெரியாது கண்ணுக்கு, ஆனால் அந்த சிலுவை மட்டும்தான் தெரிஞ்சுது. அதுதான் வந்து இங்கே forbidden to see அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஒரு கார்ட். அந்த கார்டு வந்து எதை வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாட்டரில் வந்து டெத் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மக்கள் வந்து எல்லாமே ஒரு சர்க்கிள் ரிங்கில் தான் வந்து நடந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரவுண்ட் ரிங்கில் வந்து போனதே திருப்பி திருப்பி வரும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இனி இருக்கும் ஃப்யூச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து எப்பயுமே வந்து மிஷின் மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் அப்படின்னு அவங்க அந்த கார்ட்ஸை வச்சு ஃப்யூச்சரை சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த லேடி சொல்கிறாங்க, மிஸ்ஸஸ் ஈக்யூட்டனை வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்டயும் சொல்லி அவங்களோட புக்கை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், நான் வந்து அவங்களோட ஃப்யூச்சரையும் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Unreal city under the brown fog of a winter dawn. A crowd flowed over a London bridge. So many I had not thought dead had
until so many, size short and infrequent, were excelled, and each man fixed his eyes before his feet, flowed up the hill and down King William Street, to where a stained Mary Hulnoth kept their house, with a dead sound on a final stroke of 9 there. I saw one I knew, and I stopped him, crying, Stephen. ஸோ இங்கே அன்ரியல் சிட்டி அப்படின்னு அவங்க வந்து லண்டனை தான் சொல்கிறாங்க. இவங்க வந்து லண்டன் பிரிட்ஜில் வந்து பீப்புள்ஸ் கும்பலாக கூட்டம் கூட்டமாக போகிறத பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா இப்போ தான் வேர்ல்டு வார் 1 முடிஞ்சிச்சு, நிறையா இழப்புகள் வந்தது, அப்பயுமே மக்கள் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்றத நினச்சி அவர் ஆச்சரியப்படுறாரு. அந்த பிரிட்ஜில் போகிறவங்க எல்லாருமே பெருமூச்சு விட்டுக்கிட்டு ஸ்லோவாக நடந்து போகிறாங்க. அவங்க தலை குனிஞ்சிக்கிட்டே அவங்க கால் பாதத்தை பார்த்து தான் நடக்கிறாங்க, அவங்க நிமிர்ந்து நடக்கவே இல்லை. இது மூலமாக அவங்களோட சோகங்கள் வந்து இவருக்கு தெரிய வருது. ஸோ அந்த பிரிட்ஜுக்காக வந்து இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அவர் வந்து பார்க்குறாரு. யூ who were with me in the ship at Mile, that scorpus you planted last year in your garden, has it begun to sprout? Will it bloom this year? Or has the sudden frost disturbed its bed? Oh, keep the dog for hens, that's friend to men, or with its nail he will dig it up again. You hypocrite lecture. Mon symbol, mon frizz. இந்த இடத்துல அவருக்கு தெரிஞ்ச மேனை பார்த்து அவர் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, ஒரு தடவை நம்ம 2 பேரும் ஷிப்பில் வந்து மீட் பண்ணோம், நீங்கள் ஒரு கார்பஸ் வந்து பிளான் பண்ணிங்கன்னு சொன்னீங்க, அது இந்த வாட்டினும் ஸ்ப்ரவுட் ஆகுமா, இந்த வாட்டினும் பூக்கள் பூக்குமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைன்னா சடனாக வந்து ஃப்ராஸ்ட் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சா அப்படின்னு சொல்கிறாரு. டாக்ஸ் எல்லாம் தூரம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. இங்கே வந்து அவர் ஒரு ஹியூமன் பீயிங்கை வந்து டாகாக வந்து நினைக்கிறாரு. அவங்க வந்து ஒரு நல்ல விஷயம் செய்ய வந்தால் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அதை செய்ய விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் இதில் அந்த லெக்சரை முடிச்சிருக்காரு. இது அவங்க பிரதருக்கு அவர் சொல்கிறதா எழுதியிருக்காரு. இதுதான் இதோட சம்மரி. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.